வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 11 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம வில்லி நேரா அவங்க அக்கா கிட்ட, பாத்தியாக்கா இந்த பரமேஸ்வரி எப்படி பேசிட்டு போனா அப்படின்னு பாத்தியா? அவ பேசுறதுக்கான காரணம் என்னன்னு உனக்கு தெரியுதா? அவ பேரை கட்டின தாலி இன்னும் உன் பொண்ணு கழுத்துல இருக்கு. சோ கண்டிப்பா வந்துட்டு அவ பேசதானே செய்வா. இங்க பாரு, நீ வேணும்னா உன் பொண்ணை இந்த வீட்டுக்கு கூட்டி கொண்டாந்து வச்சுக்கலாம். ஆனா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் உன் பொண்ணு அந்த வீட்டோட மருமக. அதனால ஊர் மக்களும் அதிகாரிகளும் சேர்ந்து உன் பொண்ணு அவங்க கூட தான் அனுப்பணும் அப்படின்னு சொன்னா அனுப்பிதான் ஆகணும். சோ இதுக்கு நீ என்ன முடிவெடுக்க போற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என்னடி சொல்ற? வில்லி சொல்றாங்க, ஆமாக்கா நான் சொல்றது உண்மைதான். இங்க பாரு, என்னதான் உன் பொண்ணு உன் கூட இருந்தாலும் உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்டு, அதுவும் சட்டப்படியும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. சோ கண்டிப்பா அவ வந்து சட்டப்படி அதிகாரிகளை கூட்டிட்டு வந்து என் பொண்டாட்டிய என் கூட அனுப்புங்க அப்படின்னு சொன்னா நீ அனுப்பிதான் ஆகணும். அப்ப நீ என்ன பண்ண போற அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருக்கா, உன் பொண்ணு உனக்கு வேணும் அப்படின்னு நீ நினைச்சேன்னா நீ சட்டப்படி என்ன முடிவெடுக்கணுமோ எடு. அதுதான் உனக்கு நல்லது. இதை கேட்டதும் ஈஸ்வரி நினைக்கிறாங்க, சரி நம்ம சந்திரா வந்துட்டு ஒரு நல்ல முடிவு தான் சொல்றா. சோ அதை நம்ம கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க, ஈஸ்வரி நினைக்கிறாங்க. வில்லி அந்த இடத்துல இருந்து போனதோட ஈஸ்வரி வக்கீலுக்கு போன் பண்றாங்க. அவர் போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, உங்களை நான் நேரடியா வந்து சந்திக்கணுமே, சந்திக்கலாமா அப்படின்னு கேட்க, அவர் சொல்றாரு, சரிங்க மேடம் சந்திக்கலாமே அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி நேரா வக்கீல போய் சந்திக்கிறாங்க. அவர் கேக்குறாரு, என்ன மேடம் இது வரைக்கும் எந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லியும் என்னை வந்து சந்திச்சதே கிடையாது. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி என்னை வந்து சந்திக்கிறீங்க, சொல்லுங்க மேடம் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, என் பொண்ணுக்கு நான் விவாகரத்து ஏற்பாடு பண்ண போறேன். அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. என்ன மேடம் சொல்றீங்க? உங்க ராஜா மாப்பிள்ள தானே, அவரு உங்களுக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் நிறையவே பண்ணிருக்காரே, எதுக்கு அவருக்கும் உங்க பொண்ணுக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்றீங்க? ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனை ஆகிட்டு, சோ விவாகரத்து ஏற்பாடு பண்ண போறேன். நீங்க என்ன பண்ண முடியும்னு மட்டும் சொல்லுங்க. அவரு சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், விவாகரத்து ஏற்பாடு பண்றது ஒண்ணும் கஷ்டம் இல்ல மேடம். கல்யாணமாகி 1 வருஷம் ஆகிட்டு இல்ல, அப்புறம் என்ன, சுலபமா விவாகரத்து ஏற்பாடு பண்ணலாம். ஆஹ் ரேவதி கையெழுத்து போடணும், அப்புறம் அந்த பக்கம் அவங்க மாப்பிள்ளை கையெழுத்து போடணும். 2 பேருமே கையெழுத்து போட்டுட்டா பிரச்சனை முடியுது. ஈஸ்வரி சொல்றாங்க, என் பொண்ணு கையெழுத்து போடுறவா, கண்டிப்பா நான் சொன்னா போட்டுதான் ஆகணும். அது பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா அவன் போடுவானா என்னன்னுதான் டவுட்டா இருக்கு. அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், அவருடைய கையெழுத்தும் ரொம்ப முக்கியம். அவர் கையெழுத்து போட்டுட்டாரு அப்படின்னா சுலபமா விவாகரத்து கிடைச்சிரும். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க நாளைக்கு காலையில மட்டும் பேப்பர்ஸ கொண்டுகிட்டு வீட்டுக்கு வந்துருங்க. நான் எப்படியாவது என் பொண்ணை சம்மதிக்க வச்சிடுறேன். அவரு சொல்றாரு, சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லணும். ஈஸ்வரி நேரா வந்துட்டு வராங்க இங்க வீட்டுக்கு. அப்ப வக்கீல் என்ன பண்றாருன்னா, நேரா ஹீரோவுக்கு போன் பண்றாரு. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க வக்கீல் ஐயா, எதுக்கு இந்த நேரத்துல போன் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. அவர் சொல்றாரு, ஐயா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க அத்தை வந்திருந்தாங்க. அவங்க உங்களுக்கும் உங்க ஒய்ஃபுக்கும் விவாகரத்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பேச்ச என்னால மீற முடியாது. சோ ஜஸ்ட் நடந்ததை உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் போன் பண்ணேன். இது கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, அப்படியா, அத்தை அப்படி சொன்னாங்களா? அவர் சொல்றாரு, ஆமா சார். அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி ஓகே, அத்தை என்ன சொன்னாங்களோ அதையே பண்ணுங்க, அத்தைய மீறி எதுவும் பண்ண முடியாதுல்ல. அவர் சொல்றாரு, இங்க பாருங்க சார், நீங்க 2 பேருமே கையெழுத்து போட்டுட்டீங்க அப்படின்னா விவாகரத்து ஓகே ஆயிரும். அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி சரி நான் பாத்துக்கிறேன், நீங்க அத்தை சொன்ன மாதிரி அந்த பேப்பர்ஸ கொண்டு போய் கொடுங்க. இது கேட்டதும் அவரும் சரிங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்ப நம்ம ஹீரோ சோகமா உட்காந்துருக்க பாட்டிய நேரா ஹீரோ கிட்ட வந்துட்டு, பேரண்டி என்னையாச்சு? அப்ப நம்ம ஹீரோ நினைக்கிறாரு, இந்த விஷயத்த பத்தி பாட்டி கிட்ட சொன்னா பாட்டி கண்டிப்பா ரொம்ப ஒரி பண்ணுவாங்க. சோ பாட்டி கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேணாம் அப்படின்னு நினைச்சு, ஒண்ணுல பாட்டி,
பாட்டி சொல்றாங்க, இல்லையா உன் முகமே சரியில்லை, ஏதாவது பிரச்சனையா? அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல பாட்டி, என்ன பிரச்சனையும் இல்ல. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, இங்க பாரியா, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சொல்லிரு, எப்படியாவது சரி பண்ண முடியுமா அப்படின்னு பாக்கலாம். அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல பாட்டி, எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க தைரியமா இருங்க, பாட்டியும் சரியா பேராண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ பாட்டி நினைக்கிறாங்க, கண்டிப்பா என் பேரனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, ஆனா சொல்ல மாட்டேங்கிறானே, என்ன பிரச்சனையா இருந்தாலும் கடவுளே, நீங்க தான் என் பேரனுக்கு சரி பண்ணணும் அப்படின்னு பாட்டி வேண்டுறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி வீட்டுக்கு போனதோட வில்லி நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா, என்னக்கா வக்கீலையா பாத்துட்டு வந்த? ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சந்திரா, ரேவதிக்கும் கார்த்திக்கும் விவாகரத்து ஏற்பாடு பண்ணிட்டேன். இது கேட்டதும் வில்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வில்லி சொல்றாங்க, அக்கா, இப்பதான்க்கா நீ சரியான முடிவெடுத்திருக்க, தப்பான முடிவு எடுத்துட்டியோ அப்படின்னு நீ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நம்ம பொண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம், அவனுங்க முடிவு பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. ரேவதி கிட்ட நாளைக்கு எப்படியாவது எடுத்து சொல்லி ரேவதிய கையெழுத்து போட வச்சிடலாம். சோ நீ எதுக்கும் கவலைப்படாதக்கா. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி சந்திரா, எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். வில்லி சொல்றாங்க, சரிக்கா சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டதோட ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. வில்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ இந்த குடும்பத்துக்குள்ள ரொம்ப பெரிய பிரச்சனைய கொண்டுட்டு வந்தாச்சு, நம்ம நினைச்சது எல்லாமே நடந்துருச்சு. அக்காக்காரி தான் பெத்த பொண்ணோட வாழ்க்கை இப்படி வாழா வெட்டியா போக போகுதே அப்படின்னு நினைச்சு வேதனையில இருக்கா, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. வில்லி நேரா அவங்க புருஷனுக்கு போன் பண்றாங்க. அவரு போன் அட்டன் பண்ணி, சொல்லுமா சந்திரா. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்ல போறேன். அவரு கேக்குறாரு, சொல்லுமா. அப்ப இவங்க சொல்றாங்க, என்னங்க அக்காக்காரி அந்த டிரைவர் பையனுக்கும் ரேவதிக்கும் விவாகரத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டா. இத கேட்டதும் அவரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. என்ன சொல்ற? வில்லி சொல்றாங்க, ஆமாங்க, இனிமே அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த வகையிலயுமே சம்பந்தமே இல்ல, அக்கா முடிவு பண்ணிட்டா. இத கேட்டதும் அவரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இத நான் எத்தனை நாள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம், இப்போ நம்ம நினைச்சது நடந்துருச்சு, இனிமே நம்ம நினைச்சதுதான் நடக்க போகுது அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, என்னங்க, நாளைக்கு காலையில அக்காக்காரி ரேவதி கிட்ட விவாகரத்துல கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லுவா. அப்ப கண்டிப்பா ரேவதி பிரச்சனை பண்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. சோ நான் எப்படியாவது பேசி அவளை கையெழுத்து போட வைக்கணும். அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாரு, அதான் அடிக்கடி அந்த ஈஸ்வரி ஆயுதத்தை காமிச்சு மிரட்டி கையெழுத்து போட சொல்லுவாளே, அந்த மாதிரி இந்த வாட்டி கையெழுத்து போட்டா என்ன? இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, ஆமாங்க, கண்டிப்பா இந்த வாட்டி அக்காக்காரிய அப்படிதான் செய்ய சொல்லணும், லைட்டா தூண்டி விட்டேன் அப்படின்னா அக்காக்காரி அதை பண்ணிடுவா. இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, சரி ஓகே, நாளைக்கு என்ன நடந்துச்சோ அதை என்கிட்ட உடனே தெரியப்படுத்து, இந்த சந்தோஷமான விஷயத்த நான் சித்தி கிட்ட உடனே சொல்றேன். வில்லி சொல்றாங்க, சரிங்க அப்படின்னு. அப்ப வில்ல நேரா காளியம்மா கிட்ட போயிட்டு, சித்தி, ரொம்ப சந்தோஷமான விஷயம். காளியம்மா கேக்குறாங்க, சொல்லலாம் அவடே, என்ன? அவரு சொல்றாரு, இது மாதிரி அந்த டிரைவர் பையனுக்கும் ரேவதிக்கும் ஈஸ்வரி விவாகரத்து ஏற்பாடு பண்ணிட்டாலாம். நாளைக்கு காலையில விவாகரத்துக்காக அந்த வக்கீல் வர போறாராம். அவரு வந்ததும் ரேவதி கையெழுத்து போட்டுருவா. அதுக்கப்புறம் அந்த டிரைவர் பையலும் கையெழுத்து போட்டுட்டான் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் எந்த வகையிலையும் தொடர்பு இருக்காது. இதை கேட்டதும் காளியம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதைத்தானே நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம், இப்போ நம்ம நினைச்சது நடந்துருச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவரு சொல்றாரு, ஆமா சித்தி, ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், தான் பெத்த பொண்ணோட வாழ்க்கை, தான் பெத்த பொண்ணோட வாழ்க்கையை இப்படி வாழா வெட்டியா ஆக்கிட்டோமே அப்படின்னு கண்டிப்பா அவ வேதனைப்படுவா. அவ வேதனைய இனிமே நம்ம ரசிப்போம். அவளோட வேதனை ஏதாவது ஒரு வகையில தப்பான முடிவு எடுக்க வைக்கும், அதை நமக்கு சாதகம் பயன்படுத்திப்போம் அப்படின்னு வில்லி சொல்றாங்க. இது கேட்டதும் நம்ம சிவனாண்டியும் ரொம்ப சந்தோஷத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பொழுது விடியுது. அப்போ ஈஸ்வரி உட்கார்ந்துருக்க எல்லாரும் அந்த இடத்துல நிக்கிறாங்க. ஈஸ்வரி எல்லாரையும் பார்த்து, இங்க பாருங்க, நான் ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அந்த முடிவுக்கு நீங்க எல்லாருமே சரின்னு சொல்லணும். ராஜா கேக்குறாரு, இங்க பாரு ஈஸ்வரி, உன் இஷ்டத்துக்கு முடிவு எடுத்துட்டு சரின்னு சொல்லணும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, என்ன முடிவு அப்படின்னு சொல்லு, அதுக்கு என்ன முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறத நாங்க சொல்லிக்கிறோம். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இது மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல வக்கீல் வரப்போறாரு, அவருதான் அந்த விஷயத்த சொல்லுவாரு. இதை கேட்டதும் ராஜாவுக்கு குழப்பமாகுது. வக்கீலா? எதுக்காக வக்கீல வர சொல்லியிருக்க? எதுவும் சொத்து எதுவும் பிரிக்கணுமா? ஈஸ்வரி சொல்றாங்க, சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம். இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, இங்க பாரு, என்னன்னு சொல்லு.
அதுக்கு அவங்க சொல்றாங்க, அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது, அவர் வரட்டும் அப்படின்னு. அதே நேரத்துல வக்கீலும் வந்துடுறாங்க. வந்ததும் ராஜா நேரா வக்கீல பார்த்து, வணக்கம் சார், எதுக்கு வந்திருக்கீங்க? ஈஸ்வரி என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா. அப்ப அவர் சொல்றாரு, மேடம் சொல்லலையா? ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல சொல்லல. சொன்னா ரொம்ப பெரிய பிரச்சனையா வரும், அதான் அவங்க கிட்ட சொல்லல. சரி, ரேவதி எங்க? வர சொல்லுங்க. அப்ப ரோகிணி கேக்குறாங்க, ரேவதியா? எதுக்குமா ரேவதியை கூப்பிடுறீங்க? அவங்க சொல்றாங்க, இங்க பாரு, போய் கூட்டிட்டு வர போறியா இல்லையா? ரோகிணி சொல்றாங்க, சரி கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூமுக்கு போயிட்டு, ரேவதி உன்னை அம்மா கூப்பிட்டாங்க. அவங்க சொல்றாங்க, எதுக்கு? நான் வர முடியாதுன்னு சொல்லுக்கா. ரோகிணி சொல்றாங்க, என்னன்னு தெரியல, வக்கீலும் வந்திருக்காரு, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இது கேட்டதும் ஹீரோயின் ஷாக் ஆகுறாங்க. என்னது, வக்கீல் வந்திருக்காரா? அவங்க சொல்றாங்க, ஆமா வந்திருக்காரு, பார்க்க கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அம்மா எதுவும் தப்பான முடிவு எடுத்துட்டாங்களோ அப்படின்னு பயமா இருக்கு. சித்தி வேற அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, ஒருவேளை அதாதான் இருக்குமோ அப்படின்னு பயமா இருக்கு. அப்ப ரேவதி சொல்றாங்க, சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில வராங்க. அப்ப ஈஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, வா ரேவதி அப்படின்னு சொல்ல, வக்கீல் நேரா ஈஸ்வரி கிட்ட அந்த ஃபார்மை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இதுல ஒரு கையெழுத்து போட்டா மட்டும் போதும் அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி நேரா ரேவதி கிட்ட, ரேவதி இதுல கையெழுத்து போடு அப்படின்னு சொல்ல, ரேவதி கேக்குறாங்க, என்னது கையெழுத்தா? எதுக்குமா கையெழுத்து கேக்குறீங்க? கையெழுத்து எதுக்கு? ஏதாவது சொத்துல மாத்தணுமா அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ கையெழுத்து போட சொல்றேன் அப்படின்னு. அப்ப ரேவதி அங்கேருந்து பக்கத்துல வந்துட்டு பேப்பரை பாக்குறாங்க. பார்த்ததும் நம்ம ரேவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அம்மா என்னம்மா இது, டிவோர்ஸ் பேப்பர்ஸா? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா டிவோர்ஸ் பேப்பர்ஸ், உனக்கும் அந்த டிரைவர் பயலுக்குமான விவாகரத்து பத்திரம் தான், இதுல கையெழுத்து போடு, இனிமே அவனுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி அதிர்ச்சியாகி அவங்க அம்மாவை கையெடுத்து கும்பிட்டு, இங்க பாருங்கம்மா, தயவு செஞ்சு இப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு தெரியாம நீங்க டப்புன்னு இந்த மாதிரி முடிவெடுக்கிறீங்க. நீங்க பாருங்க, இப்படியெல்லாம் நான் கையெழுத்து போட மாட்டேன். அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு அம்மா வேணுமா இல்ல அவன் வேணுமா அப்படின்னு முடிவு பண்ணு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, என்னம்மா இப்படி பேசுறீங்க? எனக்கு நீங்க எல்லாருமே முக்கியம்தான், நீங்க இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ நான் முக்கியம் அப்படின்னு நினைச்சேன்னா கையெழுத்து போடு. அப்ப ரேவதி சொல்றாங்க, இல்லம்மா, எனக்கு அவரும் முக்கியம், என்னால கையெழுத்து போட முடியாது. அப்ப ஈஸ்வரி நேரா அவங்க ரூமுக்குள்ள போயிட்டு ஆயுதத்தை எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்துட்டு அவங்க தலையில வச்சு, இங்க பாரு, இப்ப கையெழுத்து போடுவியல அப்படின்னு சொன்னதோட ரேவதி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. ரேவதி அவங்க அம்மாவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, அம்மா ஏமா இப்படி பண்றீங்க? அப்ப ஈஸ்வரி அந்த பேப்பர்ஸை காமிச்சு, இதுல கையெழுத்து போடு அப்போ அப்படின்னு சொல்ல, ரேவதி கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு அழுகுறாங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, அக்காக்காரியோட கோவத்தை பத்தி உனக்கு தெரியும்ல, நீ மட்டும் இப்ப கையெழுத்து போடலன்னு வச்சுக்கேன், அப்புறம் அக்காக்காரி என்ன முடிவெடுப்பா அப்படின்னு உனக்கு தெரியும். அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, நீ தான் ஈஸ்வரி கிட்ட கண்டதையும் சொல்லி கொடுத்து அவளை இந்த மாதிரி எல்லாம் முடிவெடுக்க வைக்கிற, நீ பண்றது ரொம்பவே தப்பு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இது என்னோட முடிவுதான், அவ மேல எந்த தப்பும் இல்லை, அவளை யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ வந்துட்டு, ஈஸ்வரி வந்துட்டு, இங்க பாருங்க யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியா கையெழுத்து போட சொல்றாங்க. வில்லி சொல்றாங்க, இங்க பாரு கையெழுத்து போடு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ரேவதி அழுகுறாங்க, அம்மா ஏமா இப்படி பண்றீங்க? எனக்கு நீங்களும் முக்கியம் அவரும் முக்கியம், ஏமா இப்படி தப்பான முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, அப்ப வில்லி சொல்றாங்க, கையெழுத்து போடு அப்படின்னு சொன்னதோட ஹீரோயின் அழுதுகிட்டே, கொடுங்கம்மா நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. அப்ப ஈஸ்வரி அந்த பேப்பர்ஸை வாங்கிட்டு நேரா வக்கீல் கிட்ட கொடுத்து, இங்க பாருங்க, இதுல இவங்க கையெழுத்து போட்டாச்சு, இனிமே அவன் தான் கையெழுத்து போடணும், நீங்க நேரா அவங்க வீட்டுக்கு போயிட்டு ரேவதி கையெழுத்து போட்டுட்டா அவ சந்தோஷமா அவனை பிரிகிறாளாம், அதனால நீ கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லு, அவன் ஆட்டோமேட்டிக்கா கையெழுத்து போட்டு கொடுத்துருவான். இதை கேட்டதும் அவர் சொல்றாரு, சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. ரேவதி நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா என் வாழ்க்கைய நீ டோட்டலா காலி பண்ணிட்ட, உன்னை எனக்கு சுத்தமாவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அழுதுகிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இத பார்த்துட்டு நம்ம ஈஸ்வரி கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.